بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த வையகத்துக்கு வருகை புரிந்த அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்களான சஹாபாக்கள் மீதும் இஸ்லாத்திற்காக தங்களுடைய இன்னுயிரும் நீத்த ஷுஹதாக்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த இமாம்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தனை புரிந்த வண்ணமாக என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு என்கின்ற ஒரு மிக அவசியமான அத்தியாவசியமான தலைப்பின் கீழே இங்கே உரையாற்றுமாறு அன்பு சகோதரர்கள் எனக்கு பணித்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய டாக்டர் சின்னையன் அவர்கள் மாவீரன் திப்பு சுல்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டான், எத்தகைய வீரதீர போராட்டங்களை எல்லாம் அவன் செய்தான், இந்த நாட்டை கொள்ளையடித்து செல்வதற்காக வந்த ஆங்கிலேயர்கள் அவனை கண்டு எப்படியெல்லாம் அஞ்சினார்கள் என்பதை பற்றியும் குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய பேச்சினுடைய ஒரு முக்கியமான கருத்தை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். வீரபாண்டி கட்டபொம்மனை மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரன் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும் போது திப்பு சுல்தானுக்கு ஏன் அந்த அந்தஸ்து, கௌரவம், அவருக்கே உரிய தகுதி அளிக்கப்படவில்லை என்ற ஒரு வினாவை எழுப்பினார்கள். இங்கே ஒன்றை தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். டாக்டர் சின்னையன் போன்ற நேர்மையான வரலாற்று ஆசிரியர்கள் நம்மோடு இந்தியாவிலே நம்முடைய சகோதர சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் பல வரலாற்று புரட்டுகள் எல்லாம் மக்கள் மத்தியிலே, மக்கள் மன்றத்திலே இன்று அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இன்று விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களின் வரலாறை பற்றி நாம் கூட்டம் போட்டு மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு வரலாறு, இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முழுமையான வரலாறு மக்கள் மத்தியிலே மறைக்கப்படுகின்றது என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இது தொலைக்காட்சி யுகம். தொலைக்காட்சியிலே சீரியல்கள் என்று சொல்லக்கூடிய தொடர்கள் தான் மிக வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொலைக்காட்சியிலே தான் தி ஸ்வார்ட் ஆஃப் திப்பு சுல்தான் என்ற தொடரை பற்றியும் இங்கே நம்முடைய பேராசிரியர் சின்னையன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிறைய தொடர் தமிழ் தொலைக்காட்சியிலையும் வருது, ஹிந்தி தொலைக்காட்சியிலையும் வருது, ஆங்கில தொலைக்காட்சியிலையும் வருது. எந்த தொடருக்கும் முன்னால, தொடருனாலே அது கற்பனை தான், அதனால் அதுக்கு முன்னாடி எதுவும் ஒரு முன்னுரை போடுறதில்லை. ஆனால் மாவீரன் திப்பு சுல்தானுடைய த ஸ்வார்ட் ஆஃப் திப்பு சுல்தான் என்ற அந்த தொடர் வெளியாகும் போது அதுக்கு முன்னுரையாக திஸ் இஸ் நாட் ஃபேக்ட் பட் ஃபிக்ஷன் என்று போட்டார்கள். இது உண்மை அல்ல, ஆனால் கதை என்று போட்டார்கள். உண்மை வரலாற்றை கதையாக மாற்றினார்கள். அருமை சகோதரர்களே, எனக்கு இன்னொரு அனுபவம் உண்டு. நான் பணியாற்றக்கூடிய வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியிலே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய கல்லூரியினுடைய வரலாற்று துறை ஒரு கருத்தரங்கத்திற்கு பல்கலைக்கழக மானியம் ஆணையம், யூஜிசி என்று சொல்வார்கள், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய ஆதரவோடு ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்தது. அந்த கருத்தரங்கில் நானும் ஒரு
ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தேன். அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பே விடுதலை போராட்டத்தில் தமிழக முஸ்லிம்களினுடைய பங்கு என்பதுதான் அந்த கருத்தரங்குடைய தலைப்பு. அதில் நானும் ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தேன். அந்த கருத்தரங்கத்திலே தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த கல்லூரிகளைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வுத்துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள்லாம் பங்கு கொண்டார்கள். என்னுடைய உரையிலே நான் மருதநாயகம் என்று இன்று மக்களால் அறியப்படக்கூடிய முகமது யூசுப் கானை பற்றி உரையாற்றி அமர்ந்தேன். அப்போது எனக்கு பின்னர் அங்கே அது ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பதால் பங்கு கொண்டவர்கள் கேள்வி எழுப்புவதற்கும் வாய்ப்பு அளிக்கப்படும். அப்போது ஒருவர் எழுந்து கேட்டார், முகமது யூசுப் கானை எப்படி விடுதலை போராட்ட வீரனாக சித்தரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினார். ஏனென்றால் முகமது யூசுப் கான் பிரிட்டிஷ் படையிலே ஒரு சிப்பாயாக சேர்ந்தவர் தான். பிரிட்டிஷ்காரருக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு தகராறு ஏற்பட்டதுனால பிரிட்டிஷ்காரர்களை ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு அவர் முன் வந்தார். எனவே அவரை எப்படி ஒரு விடுதலை போராட்ட வீரனாக சித்தரிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பும்போது அதே அவையில் இருந்த சென்னையைச் சேர்ந்த ஒரு வரலாற்று பேராசிரியர் எழுந்து நின்று திரும்ப கேட்டார், கப்பங்கெட்டுவா எனக்கு உன்னிடம் இருக்கக்கூடிய வயலில் நீ விதைத்து அறுவடை செய்கிறதுல வரக்கூடிய அந்த மகசூலுக்காக கப்பங்கெட்டு என்று கேட்டதுக்காக கப்பங்கெட்ட மாட்டேன் என்று சொன்ன கட்டபொம்மனை விடுதலை போராட்ட வீரன் என்று சொல்லி அவருக்காக வேண்டி எங்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களிலே ஏராளமான பக்கங்கள் கொண்ட பாடங்கள் இருக்கும்போது 8 மாத காலம் மதுரையை சுதந்திரமாக ஆண்ட மதுரை மாநகரத்தை சுதந்திரமாக ஆண்ட முகமது யூசுப் கானுக்கு வரலாற்று நூல்களில் ஒரு ஃபுட் நோட்டு கூட ஒரு அடிக்குறிப்பு கூட ஏன் இல்லை என்று திருப்பி கேட்டார். அந்த அவையில் இருந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் முகமது யூசுப் கான் என்ற அந்த மருதநாயகம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் தான் என்று அவர்கள் அதற்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமைந்தது. அருமை சகோதரர்களே, முதலாக இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்த அந்நியர்களை எதிர்த்து போராடுவதில் முதல் விடுதலை போராட்டத்தை யார் ஆரம்பித்தார் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்து வேறுபாடு இல்லை. அது என்ன விஷயம்னா, நம்முடைய மேற்கு கரையாக இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடாக இருக்கட்டும் அல்லது மேற்கு வங்காள பகுதியாக இருக்கட்டும் அல்லது வடபகுதியாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அல்லது போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்த அந்நியர்களுக்கு எதிராக முதலாக விடுதலை போராட்டத்தை நடத்தியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்பதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. விடுதலை இந்த நாட்டிற்கு வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வந்தவர்கள் எவ்வளவு பெரிய வல்லமை உடையவர்களாக இருந்தாலும் கூட இறைவன் மீது நம்பிக்கை என்ற அந்த பலமான வல்லமை எங்களிடம் இருக்கின்றது என்ற அந்த உறுதிப்பாடுடன் களத்திலே இறங்கி வீர தீர சாகசங்களை புரிந்து இந்த நாடு 1947 விடுதலையை பெறுகின்றது என்றால் அதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை தொடங்கியவர்கள் முஸ்லிம்கள். போர்ச்சுகீசியர்கள் நம்முடைய தென்னிந்தியாவினுடைய மேற்கு கரையில் வாஸ்கோடா காமா தலைமையில் 1498 இறங்குகிறார்கள். அப்போ அந்த கேரளா பகுதியில் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் சமுத்திரி என்ற முஸ்லிம் அல்லாத இந்து மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். வாஸ்கோடா காமாவை தொடர்ந்து மார்டின் டி சூசா என்பவர் தலைமையில் போர்ச்சுகீசியர்கள் கொச்சினுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடப்பாடி என்ற பகுதியை தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். சமுத்திரி மன்னன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். என்ன செய்யறது? வெளிநாட்டுக்காரர்கள்
நம்ம பகுதியில் பெரிய பெரிய இராணுவத்தோட கப்பலோடு வந்து தாக்குறானே, அவர்களை எப்படி எதிர்கொள்வது என்று அவன் அதிர்ச்சி அடைகின்றான். அந்த நேரத்திலே அவனுடைய அவையிலே கம்பீரமான ஒரு குரல் எழுகின்றது. மன்னா, என்னிடம் பொறுப்பை ஒப்படை, நான் இந்த ஆக்கிரமிப்பாளர்களை, இந்த அந்நியர்களை விரட்டி காட்டுகின்றேன் என்று அந்த கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் கர்ஜிக்கின்றார். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? குஞ்சாலி மரைக்காயர் என்ற ஒரு முஸ்லிம் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏதோ கற்பனையாக சொல்லவில்லை. ஓகே நம்பியார் என்ற வரலாற்று ஆசிரியர் இந்தியன் சீமேன், இந்திய கடற்படை வீரர்கள் என்ற தலைப்பிலே அவர் எழுதிய புத்தகத்திலே இந்த சம்பவங்களை எல்லாம் தொகுத்து தருகின்றார். குஞ்சாலி மரைக்காயர் தலைமையிலே போரிட்ட இந்திய கடற்படை மேற்கு கரை முழுவதும் கோழிக்கோடிலிருந்து ஆரம்பித்து பல முறை இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்த அந்த போர்ச்சுகீசியர்களை ஓட ஓட விரட்டி இருக்கின்றது கடலிலே. எந்த அளவுக்கு என்றால், போர்ச்சுகீசியர்கள் சார்பாக வைஸ்ராயாக, போர்ச்சுகீல் நாட்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதியாக ஒரு ஆள் அனுப்பி வைக்கப்பட்டார். டி மிராண்டா என்பது அவருடைய பெயர். 36 கப்பலுடன் இந்த டி மிராண்டா வந்தார் இந்தியாவை ஆக்கிரமிக்க. குஞ்சாலி மரைக்காயர் தலைமையிலான அந்த படைகள் அவரை தாக்கி, அந்த கப்பல்களை தாக்கி, அந்த வைஸ்ராய் டி மிராண்டாவை கொன்றதோடு மட்டுமில்லாமல் அந்த கப்பல்களையும் நாசம் செய்தன என்பது வரலாறாக இருக்கின்றது. மேற்கு கரையை விட்டுட்டு நம்ம கிழக்கு கரை, தமிழகத்தினுடைய கரைக்கு வர்றாங்க. தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலே போர்ச்சுகீசியர்கள் இங்கே ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தி அவர்கள் வணிகத்தை தொடங்கிய நேரத்தில் பாய்ந்து வருகின்றார். மறுபடியும் குஞ்சாலி மரைக்காயர் வருகின்றார். தூத்துக்குடியிலே அவர்களை தோற்கடிக்கின்றார். ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையிலே தோற்கடிக்கின்றார். அது ஒரு குஞ்சாலி மரைக்காயரோடு போகவில்லை. குஞ்சாலி மரைக்காயர் 1, குஞ்சாலி மரைக்காயர் 2, குஞ்சாலி மரைக்காயர் 3, குஞ்சாலி மரைக்காயர் 4 என்று தொடர்ச்சியாக வீரர்களாக இருந்து இந்த போர்ச்சுகீசியர்களை எதிர்ப்பதே, இந்த அந்நியர்களை எதிர்ப்பதே அவர்களுடைய வாழ்வின் லட்சியமாக இருந்திருக்கின்றது. ஆனால் கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? எப்படி திப்பு சுல்தானை காட்டி கொடுப்பதற்கு ஒரு பூர்ணையா இருந்தாரோ, எப்படி யூசுப் கானை காட்டி கொடுப்பதற்கு ஒரு சீனிவாச கஜராஜா இருந்தாரோ, எப்படி நான் பிறகு இவர்களை பற்றி சொல்ல போகின்றேன், ஒரு மௌலவி அகமதுல்லா ஷாவை காட்டி கொடுப்பதற்கு ஒரு பாவனன் இருந்தானோ, அதே மாதிரி எந்த மன்னனுக்காக, சமுத்திரி மன்னனுக்காக வீர தீர போராட்டங்களை நடத்தினாரோ அந்த சமுத்திரி மன்னனுடைய வழியில வந்தவர். அதே மாதிரி குஞ்சாலி மரைக்காரனுடைய வாரிசாக வந்தவரை போர்ச்சுகீசியரிடம் மன்னர் உத்தரவு போட்டு அவரை ஒப்படைக்கின்றார். கோவாவில் வச்சு மிக மோசமான ஒரு நிலையில இந்தியாவினுடைய கடற்படை வரலாற்றிலே முதலாக விடுதலைக்கான போராட்டத்தை நடத்திய குஞ்சாலி மரைக்காயரனுடைய வாரிசாக இருந்த 4வது குஞ்சாலி மரைக்காயர் தூக்கிலே தொங்கவிடப்பட்டு மரணமடைகின்றார் என்பதை பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, இந்த வரலாறு எங்கேயாவது பாட புத்தகத்தில் பார்க்க முடிகின்றதா? குஞ்சாலி மரைக்காயர்னா ஏதோ நாகூர் பக்கம் அல்லது கீழக்கரை பக்கம் அல்லது எங்கள் காயல்பட்டினம் பக்கம், இந்த பக்கத்தில் இந்த மாதிரியான எங்கள் உடன்குடியில் கூட குஞ்சாலி மரைக்காயர் என்கின்ற பேர் சர்வசாதாரணமாக இருக்கின்றது. ஆனால் அந்த பேர் ஏன் வந்ததுன்னா, இப்படி ஒரு பெரிய இந்தியாவினுடைய விடுதலைக்கான ஒரு முன்னோடி விடுதலை போராட்ட வீரன் குஞ்சாலி மரைக்காயர் என்ற ஒரு வீரன் இருந்தான் என்பது யாருக்கு தெரிகின்றது? இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நாம் இந்த நாட்டுக்கு அந்நியர்கள் என்று ஒரு பிரச்சாரம், இந்த நாட்டை துண்டாடினார்கள் என்று அவப்பேர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரி, வங்காள பகுதியில் பிரிட்டிஷ்காரர்கள் அங்கே ஆக்கிரமித்து தங்களுடைய படைதளங்களை எல்லாம் அங்கே அமைத்துக் கொண்டு கோட்டைகளை எல்லாம் அமைக்கின்றார்கள். பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையா இருப்போம், சரணடைந்து விடுவோம் என்று மற்ற சமுதாயத்தினர்கள் இருந்திருக்கலாம். ஆனால்
அந்த அந்நியர்களை ஒருபோதும் இந்த நாட்டை அடிமைப்படுத்த மாட்டோம் என்ற அந்த வீர தீர உணர்ச்சியுடன் வங்காள பகுதியிலும் முதல் விடுதலை போராட்டத்தை யார் நடத்துகின்றார் என்று பார்க்கும்போது ஒரு சிராஜுத்தீன் தௌலா தான் வருகின்றார். 1756 ஃபோர்ட் வில்லியம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ்காரர்களுடைய கோட்டையில் தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடம் விடுதலை பெற்று விட்டது என்று அறிவிக்கின்றார். அப்ப விடுதலைன்னா இந்தியா விடுதலை பெற்றது என்றால் இப்ப இங்கிருந்து ஆரம்பித்து 1947 வரை நான் அடுக்கிக் கொண்டே போகுவேன். விடுதலை போராட்டத்தினுடைய ஒவ்வொரு முக்கிய காலகட்டத்திலும் அதனை இயக்கக்கூடியவர்களாக, அதனுடைய நாடி நரம்பாக இருந்த சமுதாயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை, முகமது நபி அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்ட முஸ்லிம் சமுதாயம். அருமை சகோதரர்களே, அதே போன்று முகமது யூசுப் கானை பற்றி பேசிதான் ஆக வேண்டும். ஒரு கமலஹாசன் மருதநாயகம் என்ற ஒரு படத்தை எடுக்க வந்த பிறகுதான் உண்மையிலேயே இந்த நாட்டிலே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இப்படி ஒரு விடுதலை போராட்ட வீரன் இருக்கானா அப்படிங்கிறது தெரியும். ஒரு முறை பெரிய குளத்திற்கு நான் சென்றிருந்த போது வடகரை பள்ளிவாசல் என்று நினைக்கின்றேன். அந்த பள்ளிவாசலை சுற்றி, பள்ளிவாசல் அதை சுற்றி கபிரஸ்தான்லாம் இருக்கின்றது. அந்த இடத்துல ஒரு சமாதி இருக்கின்றது. அதை சில சகோதரர்கள் சொன்னாங்க, இது வந்து கான் சாஹிப் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் யாருன்னா அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரரா அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கு மேல அவங்களால விரிவாக சொல்ல முடியவில்லை. ஒரு பக்கம் மருதநாயகம் என்ற அந்த படம் வரப்போகின்றதா வரப்போவதில்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் முகமது யூசுப் கான் என்கின்ற ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரன் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றான் என்பதற்கான ஒரு செய்தியை அறிவதற்கு கமலஹாசன் உதவி செய்திருக்கின்றார் ஒரு வகையில் என்பதை நாம் இங்கே பதிவு செய்துதான் ஆக வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று முகமது யூசுப் கான் என்ற கான் சாஹிப் பிரிட்டிஷ் படையில் ஒரு சிப்பாயாக தான் சேருகின்றார். அவருடைய வீரதீர போராட்டங்களின் காரணமாக ஒரு மிகப்பெரிய தளபதியாகி கமாண்டான் கான் சாஹிப் என்று தமிழில் அவரை குறிப்பிடுகின்றார்கள். கமாண்டர் கமான் சாஹிப், கமாண்டர்னா தளபதியின் பொருள். அவர் மதுரையை அவர் கீழே இருக்கின்றது. ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய அந்த கான் சாஹிப்புக்கு, ஏன் இன்னும் சொல்ல போனா திண்டுக்கல்லில் என்று நினைக்கின்றேன், திப்பு சுல்தானுக்கு எதிரான ஒரு போரிலே கூட கான் சாஹிப் பங்கு கொண்டிருக்கின்றார் பிரிட்டிஷ் படையின் ஆதரவாக. ஆனால் அந்த போருக்கு பிறகுதான் அவருக்கு மனமாற்றமும் ஏற்படுகின்றது. அந்த மனமாற்றத்தின் காரணமாக கான் சாஹிப் என்ன செய்கின்றார்? தஞ்சாவூர், புதுக்கோட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் ஒன்று திரட்டி தன்னுடைய படையில வந்து சேர்க்கின்றார். சேர்த்ததின் காரணமாக பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான ஒரு வலுவான போரை நடத்த வேண்டும் என்று சரியான முறையில் அவர் வியூகம் அமைக்கின்றார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அவன் எழுதுறான், மேஜர் லாரன்ஸ் வந்து கான் சாஹிப்பை பற்றி எழுதுகின்றான். நாட்டு அபிமானம் கொண்ட சுதந்திர வீரனாக மாறி, நாடு மீது அபிமானம் கொண்ட சுதந்திர வீரனாக மாறி தன் வசமிருக்கும் படைகளையும் வேறு பல புதிய படைகளையும் சேர்த்து கொண்டு வெள்ளையரை நாட்டை விட்டு ஓட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் கான் சாஹிப் இருக்கின்றான் என்று தன்னுடைய கம்பெனிக்கு மேஜர் லாரன்ஸ் யாரை பற்றி எழுதுகின்றார்? மதுரை மாநகரிலே பிரிட்டிஷ்காரர்களால் ஆளுநராக நியமிக்கப்பட்ட கான் சாஹிப்பை பற்றி. கடுமையான போராட்டம், 8 மாத காலம் பிரிட்டிஷ் படைகள் கடுமையாக போராடுகின்றது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த தாக்குதல்களை எல்லாம் எதிர்கொண்டு மதுரை மாநகரம்
தென் தமிழ்நாட்டின் தலைநகரம் கான் சாஹிப் தலைமையில் ஒரு சுதந்திர பூமியாக தான் அன்று இருக்கின்றது. இறுதியில் சீனிவாச கஜராஜா என்ற அவருடைய முதலமைச்சர் காட்டி கொடுக்கக்கூடிய துரோகியாக மாறி தொழுகை, மகரிப் தொழுகை இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைவேற்றி கொண்டிருந்த நேரத்திலே பிரிட்டிஷ்காரர்களால் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் தூக்கிலே தொங்கவிடுவதற்கு கொண்டு செல்லப்படுகின்றார். முதல்ல ஒரு வாட்டி தூக்கு போடுறாங்க. தூக்கு போட்டு ஆள் முடிஞ்சிட்டார் கான் சாஹிப் நினைக்கிறாங்க. கான் சாஹிப் ரொம்ப ஆழமாக மூச்சை பிடிக்கக்கூடிய அந்த தந்திரத்தை கற்றுகின்றார். முதல்ல தூக்கு போட்டாங்க, உயிர் போகவில்லை. இரண்டாவது வாட்டியும் தூக்கு போட்டாங்க, அப்பவும் அவர் உயிர் போகாமல் சிரித்துக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவது முறை எழுதுகிற வரலாற்றாசிரியர் அப்படி எழுதுறாங்க, அல்லாஹ் ஆலம். சரி, இந்த வாட்டி நம்ம மூச்சை பிடிக்க வேண்டாம் என்று அவர் நினைத்தாரோ என்னவோ, மூன்றாவது முறை அவர் தூக்கிலே தொங்க விடும்போது தான் அவர் உயிர் பிரிகின்றது. பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் ரொம்ப கோலங்க. திப்பு சுல்தானை பற்றி அவர் மரணித்த பிறகும் அந்த பிரிட்டிஷ் தளபதி எப்படி அஞ்சினான் என்பதை பற்றி பேராசிரியர் சின்னையன் அவர்கள் விளங்கினார்கள். கான் சாஹிப்பை தூக்கிலிட்ட பிறகு, அவர் மரணித்த பிறகு இன்னும் ஏதாவது இன்னும் தம் பிடிச்சிட்டு இருக்காரோங்கிற அந்த பயத்தின் காரணமாக அவருடைய உடல் பல்வேறு பாகங்களாக வெட்டப்பட்டு பல இடங்களில் புதைக்கப்பட்டது. அதில் ஒன்று தான் நான் சொன்ன அந்த பெரிய குளத்தில் அந்த பள்ளிவாசலில் புதைக்கப்பட்ட பகுதி. நான் கேட்கின்றேன், இங்கே ஒரு வரலாற்று ஆசிரியரை வைத்தே கேட்கின்றேன், ஒரு குஞ்சாலி மரைக்காயருக்கு ஈடாக, ஒரு சிராஜுதீன் தௌலாவுக்கு ஒரு ஈடாக, அல்லது முகமது யூசுப் கான் சாஹிபுக்கு ஈடாக ஒரு தீரம் மிகுந்த, வீரம் மிகுந்த, அதாவது ஒரு படையை, பெரும் படையை தங்களுடைய கையில், யாரோ ஒரு தனி வீரர் இல்ல, சொல்லலாம் மாஞ்சிநாதன் ஆஸ்துரையை மணியாட்சியில கொல்லவில்லையா அப்படின்னு, அதெல்லாம் தனியா ஒரு ஆள் செஞ்சது. ஒரு படையை உருவாக்கும் போது ஒன்றை நினைவிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தான் மட்டும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடவில்லை, தன்னை போன்ற சிந்தனை படைத்த, தன்னை போன்ற நாட்டினுடைய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை தயார் செய்து போரிட்ட, இன்னைக்கு இந்த நாட்டில் நீங்க ஒன்று எங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், இல்லாவிட்டால் வெளியேற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பரம்பரையில் இப்படி யாரையாவது காட்ட முடியுமா? எழுதி கொடுத்தார்கள். இந்த விடுதலை போராட்டத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அதுக்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்தா நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு அப்படின்னு பேசாமல் இருப்போம். யார் எழுதி கொடுத்தா? இன்னைக்கு அவருடைய படம் மகாத்மா காந்திக்கு படத்துக்கு ஈக்குவலாக பார்லிமெண்ட்ல திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பேரு வீர் சவாக்கர் சொல்லுவாங்க, விடி சவாக்கர். அந்தமான் ஜெயிலில் வைக்கப்பட்டார், உண்மைதான். போய் என்ன செய்யறாங்க, அந்தமானுடைய விமான நிலையத்துக்கு, போர்ட் பிளேயர் விமான நிலையத்துக்கு சவாக்கர் விமான நிலையம் என்று அத்வானி பேரிட்டு விட்டு வந்துட்டார். அந்த அந்தமான் சிறைச்சாலையிலே அவரோடு இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளிலே, அந்த வரலாற்றை தெரிந்தவர்களிலே சிலர் ஓடோடி வருகின்றார்கள். குடியரசுத் தலைவர் நடத்திய விடுதலை திருநாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய விருந்தில் கலந்து கொள்வதற்காக அக்கிரமம், எதுக்காக நீங்க வந்தீங்கயா கல்கட்டாலேருந்து கேட்குறாங்க செய்தியாளர்கள். நான் எதற்காக வேண்டி வரல, இந்த விருந்து வருஷந்தோறும் நடக்கிறது தான், வருஷந்தோறும் எனக்கு அழைப்பு வரும். ஆனால் இந்த வருஷம் நான் வந்ததுக்கு காரணம், யார் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என்னை விடுதலை செஞ்சு விடு, உனக்கு சேவகம் செய்கிறேன், உனக்கு தகவல்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த ஆளு பேரை அந்தமான்ல இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு எப்படி வைக்கலாம் என்று கொதித்து போய் நியாயம் கேட்பதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில குடியரசுத் தலைவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்போதுதான் கிடைக்கும் என்பதற்காக நான் வந்தேன் என்று
அந்த விடுதலை போராட்ட தியாகி கல்கட்டாவை சேர்ந்தவர் சொல்லியிருக்கின்றார். அருமை சகோதரர்களே, இப்படி இந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் காலம் காலமாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்க்கும்போது முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட முஸ்லிம்களும் பல தரப்பினர்களாக இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக முஸ்லிம் உலமாக்களினுடைய பங்கு, மார்க்க அறிஞர்களுடைய பங்கு இந்த விடுதலை போராட்டத்தில் மிக அதிகமாக இருந்தது. அதனால தான் காந்தியடிகள் ஒரு முறை சொன்னார்கள், உலமாக்களினுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியா விடுதலை பெற்றிருக்காது என்று குறிப்பிட்டார்கள். ஒரு ஆலிம் சாவையா, 2 ஆலிம் சாவையா? 19ஆம் நூற்றாண்டிலும் சரி, 20ஆம் நூற்றாண்டிலும் சரி, விடுதலை போராட்டத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கு திசை காட்டக்கூடிய வழிகாட்டிகளாக மட்டுமில்லாமல் போராட்டத்திலே பங்கு கொள்ளக்கூடிய வீரர்களாக, தங்களுடைய இன்னுயிரையும் இழக்கக்கூடிய சுஹதாக்களாக, சிறைச்சாலைகளையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் என்று நினைத்து சிறை தண்டனையும் கூட ஒரு இன்ப பரிசோதனையாக ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய சமுதாயத்தினுடைய ஆலிம் பெருமக்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? அருமை சகோதரர்களே, 1857 அப்போது இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படுகின்றது. அந்த போராட்டம் இன்று சர்ச்சைக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி பகுதியிலும் நடக்கின்றது. மியூட்டினி என்று வெள்ளைக்காரர்கள் அதை அழைக்கின்றார்கள், சிப்பாய் கழகம் என்று அழைக்கின்றார்கள். நம்முடைய வரலாற்று ஆசிரியர்களிலே சிலர் முதல் சுதந்திர போராட்டம் என்று அழைப்பார்கள். சிலர் தவறு, இது 2வது சுதந்திர போராட்டம் அப்படின்னு அழைப்பாங்க. முதல் சுதந்திர போராட்டம் எதுன்னு அப்படி கேட்டீங்கன்னா, அது வேலூர் கோட்டையிலே நடைபெற்ற போராட்டம், 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டம். திப்பு சுல்தானை பற்றி மிகப்பெரிய ஆய்வு செய்திருக்கக்கூடிய பேராசிரியர் சின்னையன் அவர்களுக்கு முன்னால் அந்த வரலாற்றை அவர்களே எடுத்து சொல்லியிருந்தால் கூட பொருத்தமாக இருக்கும். 1806 வேலூர் கோட்டையில திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் திப்பு சுல்தானோடு ஏராளமான முஸ்லிம் குடும்பங்களும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து, மைசூரிலிருந்து, மற்ற பகுதியிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்து வேலூருக்கு வந்து விட்டார்கள். நீங்க இன்னைக்கும் வேலூர்ல பாக்குறீங்களா? அதே கோட்டையில தான். ஜெயில அடைச்சா நாங்க சும்மா இருந்துருவோமா? திப்பு சுல்தானுடைய புதல்வர்கள் அந்த ஜெயில வேலூர் கோட்டையில் அடைக்கப்பட்டாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் வீரர்களுக்கு, இந்திய வீரர்கள்னா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், என்னங்க பிரிட்டிஷ்காரன் ஆட்சிங்கிறீங்க, அப்போ அங்கே எப்படி இந்திய போர் வீரர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழக்கூடும். பிரிட்டிஷ் படையில இந்தியர்களும் பணியாற்றினார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள், இந்துக்களும் இருந்தார்கள், மற்ற சமயத்தவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் திப்பு சுல்தானுடைய புதல்வர்கள், இவங்களுக்கு அடிமையா இருக்காதீங்கப்பா, இவங்களுக்கு எதிராக நீங்க புரட்சி செய்ய வேண்டும், நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்த வந்திருக்கின்றான் இந்த வெள்ளைக்காரன், அவர்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்ற அந்த சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினார்கள். பேராசிரியர் நா சஞ்சீவி ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே மிக தெளிவாக அவர் பல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். இந்த திப்பு சுல்தானுடைய புதல்வர்களுடைய அந்த பணியின் காரணமாக
வேலூர்ல எந்த நிமிடமும் புரட்சி வெடிக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கீர்சா வந்து வேலூருடைய வீதிகளிலே கொட்டை தட்டி கொண்டு எப்படி பாடுவாராம் தெரியுமா? ஏ வெள்ளை ஆதிபத்தியமே, உன்னுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று பாட்டு பாடிக்கொண்டு செல்வாராம். அந்த வேலூர் கோட்டையிலே ஒரு நாள் இரவு அந்த கோட்டையினுடைய காப்பாளர் ஒரு வெள்ளைக்காரர், ரொம்ப நாளாச்சு அவர் ஊருக்கு போய், ராணிப்பேட்டையில் குடும்பம் அங்கே இருக்கின்றது. அவருடைய வீக்னஸை புரிந்து கொண்ட ஜமேதார் ஷேக் காசிம் என்கின்ற பிரிட்டிஷ் படையில் இடம்பெற்றிருந்த அந்த முஸ்லீம் வீரரே போய் சொல்கிறாரு, ரொம்ப நாளாச்சு ஊருக்கு போய், நீங்கள் வேணா இன்னைக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன், கோட்டையை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன், எதுவும் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லி அவருடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அந்த தளபதியை ராணிப்பேட்டைக்கு அனுப்பின உடனே அங்கே புரட்சி ஆரம்பிக்கின்றது. எந்த அளவுக்கு புரட்சி ஏற்பட்டது என்றால், அங்கு இருக்கக்கூடிய வெள்ளைக்கார படை வீரர்கள் எல்லோரும், மிகப்பெரிய தளபதிகள் எல்லாம் கொல்லப்படுகின்றார்கள். திப்பு சுல்தானுடைய மகன்கள் இருந்த அந்த சிறைச்சாலை பக்கம் சென்று அதை கதவை உடைத்து, வாங்க சுல்தானே, இந்த கோட்டையினுடைய ராஜாவாக நீங்க வாங்க என்று அந்த இந்திய வீரர்கள் அழைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறுகின்றது. வேலூர் கோட்டையிலே பறந்து கொண்டிருந்த வெள்ளைக்காரர்களுடைய அந்த யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு திப்பு சுல்தானுடைய கொடி ஏற்றப்படுகின்றது. அருமை சகோதரர்களே, இந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு யூனிஃபார்மா என்ன நமக்கு கிடைக்குது என்றால், ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியில் பிரிட்டிஷ் ஆட்சி அஸ்தமித்து விட்டது, இங்கு பிரிட்டிஷ் ஆட்சியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுதந்திரத்தை முஸ்லிம்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கும் 24 பிரகனாஸ் என்ற ஒரு மாவட்டம் இருக்கின்றது. அந்த 24 பிராகனாஸ்ல அங்கு ஒரு ஆலிம் சையத் அகமது ஷஹீத் அவர்களுடைய தலைமையில் உள்ள படைகள் அங்கே சென்று பிரிட்டிஷ்காரர்களை வெளியேற்றிவிட்டு அங்கே சுதந்திர பிரதேசமாக அதை அறிவிக்கின்றார்கள். சையத் அகமது ஷஹீதுக்கு பிறகு ஷா அப்துல் அசீஸ் போன்று பெரும் பெரும் ஆலிம்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக போராடி இருக்கின்றார்கள். நான் 1857க்கு வருகின்றேன். அந்த 1857 வட இந்தியாவிலே சிப்பாய் கழகம் என்ற அந்த கழகம் மிக வேகமாக நடைபெறும் போது அதற்கு தலைமை தாங்கக்கூடியவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆலிம் சார். அவருடைய பேர் மௌலவி அஹமதுல்லா ஷா. ஆற்காடை சேர்ந்தவர். வட இந்தியாவில் போய் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக படைகளை திரட்டி அவரை பற்றி வீர் சவாக்கரே என்ன சொல்கின்றார் என்றால், எரிமறை அல்லது இந்தியாவினுடைய சுதந்திரம் என்ற ஒரு புத்தகத்தில் வீர் சவாக்கர் சொல்கின்றார், புரட்சி பிரச்சாரத்திற்காக இந்துஸ்தான் முழுவதும் யாத்திரை புறப்பட்டார் இந்த அரசியல் துறவி. சென்ற இடமெல்லாம் மக்களிடையே அதற்கு முன் காணாத மகாத்தான விழிப்பு ஏற்பட தொடங்கியது. ஆலிம்சா வந்து புறப்பட்டு சென்று மக்கள் மத்தியிலே விடுதலைக்கான அந்த பணிகளை செய்யும் போது அதுவரைக்கும் இந்த வரவேற்பை விட அதிகமான வரவேற்பு கிடைத்தது. புரட்சி கட்சியின் அரும்பெரும் தலைவர்களையும் அவர் நேரில் கண்டு பேசி வந்தார். அயோத்தி மக்களின் கண்ணாக அவர் இருந்தார். தனது உடல், மனம், பேச்சு, சக்தி எல்லாவற்றையும் உபயோகித்து நாட்டிற்காக சதா உழைத்து மக்களுக்கு சுதந்திர உபதேசம் செய்தும் புரட்சி வலையை ஒழுங்காக பின்னி முடித்தார் என்று அஹமதுல்லா ஷாவை பற்றி சொல்வது யார் தெரியுமா? வீர் சவாக்கர், RSS காரர்களுடைய மிகப்பெரிய குரு சொல்றார். அதோடு நிற்கவில்லை, ஒரு கையில் வாளையும் மற்றொரு கையில் பேனாவையும் ஏந்தி அந்த வீர தியாகி புரிந்த தொன்றுக்கு இணையே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். என்ன சாதிச்சார் அவரு? அதை பற்றி இந்த 1857 நடைபெற்ற இந்த சிப்பாய் கழகத்தை பற்றி
வில்லியம் தாமஸ் போர்னஸ் என்ற அந்த பிரிட்டிஷ் படையிலே சிப்பாயாக பணியாற்றிய ஒரு படை வீரன் லண்டனுக்கு போன பிறகு தன்னுடைய நினைவு குறிப்புகளை எல்லாம் எழுதுகின்றான். அதுல அவன் சொல்லக்கூடிய கருத்து மிக முக்கியமான கருத்து. என்ன எழுதியிருக்கின்றார் தெரியுமா? பட் ஃபார் தி ஹெல்ப் ரெண்டர்ட் பை தி மஹான்ஸ் ஆஃப் ஹனுமான்கிரி டெம்பிள் இன் அயோத்தியா, தி பிரிட்டிஷ் garrison at Lucknow would have died of starvation or would have surrendered before Maulvi Ahmadullah Shah and India's history would have been different என்று எழுதியிருக்கின்றார். என்ன சொல்றார் தெரியுமா? அயோத்தியில் இருக்கக்கூடிய ஹனுமான்கிரியினுடைய பூஜாரிகள் மட்டும் எங்களுக்கு உதவி செய்ய முன்வராமல் இருந்திருந்தார், லக்னோல இருந்த பிரிட்டிஷ் படை ஒன்று செத்து மடிந்திருக்கும், பட்டினியால் செத்து மடிந்திருக்கும், அல்லது மௌலவி அஹமதுல்லா ஷாவிடம் சரணடைந்திருக்கும். இந்தியாவினுடைய வரலாறு வேறு மாதிரியாக மாற்றப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கின்றார். வேறு மாதிரியா மாற்றப்பட்டுக்குன்னா என்ன சொல்றாரு? 1947 ஆண்டு வரை நாம் காத்திருக்க தேவையில்லை. அதற்கு 90 ஆண்டுகளுக்கு முன்னால் 1857 இந்தியா விடுதலை பெற்றிருக்கும். அருமை சகோதரர்களே, அவர் சொல்ற ஒரு குறிப்பில் என்ன திடீர்னு அயோத்தி எப்படி வருது, ஹனுமான்கிரி கோயில் எங்க வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழும். செய்திகளை, அயோத்தி பற்றிய செய்திகளை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் இந்த ஹனுமான்கிரி கோயிலை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பக்கம் மௌலவி அஹமதுல்லா ஷா தலைமையில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து வீரதீரமான போராட்டங்கள் நடைபெற்று லக்னோல உள்ள படை சரணடையக்கூடிய நிலையில அவங்களுக்கு சாப்பாடு, அவர்களுக்கு மருத்துவம் எல்லாவற்றையும் செஞ்சவங்க யார் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போனார் பாருங்க, ராமச்சந்திர பரமஹம்சர். அவருடைய முன்னோர்கள் தான் செஞ்சு கொடுத்தாங்க. இதை நான் சொல்லல, நான் இப்ப மேற்கோள் காட்டிய அந்த வில்லியம் தாமஸ் போர்னஸ் என்கின்ற படை வீரன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி இந்த மாவீரன் அஹமதுல்லா ஷா தலைக்கு 50,000 ரூபாய், இன்னைக்கு 50,000 ரூபாய், அதுவும் மிகப்பெரிய வணிக நகரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப சாதாரண தொகையாக இருக்கலாம். 1857 எப்படின்னா ஒரு வாட்டி அஹமதுல்லா ஷாவை பிரிட்டிஷ்காரங்க கைது செய்து ஜெயில அடைச்சிடுறாங்க. ஆனால் மக்கள் படை திரண்டு சென்று ஜெயிலை உடைத்து அஹமதுல்லா ஷாவை மீட்டு கொண்டு வர்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை அந்த மௌலவி ஷா, அந்த ஆலிம் ஷா உருவாக்கி இருக்கின்றார் என்று பாருங்கள். அருமை சகோதரர்களே, இப்படி தங்களுக்கு உதவியவர்களுக்கு பரிசாக முஸ்லிம்களும் இந்துக்களும் ஓர் அணியிலே ஒன்றாக இருந்தால் பிரிட்டிஷ் ராஜ்யத்தினுடைய அஸ்தமனம் சீக்கிரமாக நடந்துவிடும் என்பதற்காக வேண்டி பிரிட்டிஷ்காரன் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்று சொல்லக்கூடிய பிரித்தாளும் சதி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதனுடைய ஒரு சதியாகத்தான் பாபரி மஸ்ஜித், ராமருக்கு பிறந்த இடத்திலே கட்டப்பட்ட கோயில் என்ற பொய்யை வரலாறாக பேச ஆரம்பிக்கின்றான். பாபரி மஸ்ஜித் இருந்த வளாகத்தில் ஒரு திண்ணையில் இந்த ஹனுமான்கிரி பூஜாரியை கூப்பிட்டு இதுதான் ராமர் பிறந்த இடம், பாபரி மஸ்ஜித் கூட இல்லை, அந்த வளாகத்தில் ஒரு முனையில் ஒரு திண்ணையை கட்டி இது ராமர் பிறந்த இடம் சொல்லி அங்கே ராமர், லட்சுமணன், ஹனுமான், சீதையினுடைய சிலைகளை வைத்துவிட்டு நீ வணங்க ஆரம்பி அப்படின்னு சொல்றான். இதுதான் உண்மையான வரலாறு. அருமை சகோதரர்களே, மௌலவி அஹமதுல்லா ஷா, நான் ஏற்கனவே ஒன்றை சொன்னேன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் வீரதீரமாக போராடிய முஸ்லிம் மாபெரும் முஸ்லிம் வீரர்களை எல்லாம் காட்டி கொடுத்தவர்கள் ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட்டேன். அதே விஷயம்தான் நடக்கின்றது. அயோத்திக்கு வாருங்கப்பா, யாருக்கு அழைப்பு கொடுக்கிறா? ஜெகநாத ராவ் என்கின்ற அயோத்தியினுடைய மன்னன் அஹமதுல்லா ஷாக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்க அயோத்திக்கு வா, உனக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கிறேன். அயோத்திக்கும் அஹமதுல்லா ஷாக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கின்றது. அயோத்தியினுடைய மக்களினுடைய கண்ணாக அவர் விளங்கினார் என்று சபாக்கரே குறிப்பிடுகின்றார். அயோத்திக்கு வான்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. அஹமதுல்லா ஷா தலைமையில் போனால் அதனுடைய வாயில்கள் பூட்டப்பட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றார்கள்.
அப்போ ஒரு சதி திட்டத்தினுடைய அடிப்படையிலே தான் நாம் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய யானைப்படைகளை கொண்டு கேட்ட நுழைவாயிலை அடித்து உதைத்து உள்ளே நுழைவதற்கான முயற்சி. இன்னொரு தட்டு தான் தட்டுனா அந்த கேட் உடஞ்சிருங்கிற நிலையில இந்த அயோத்தி மன்னனுடைய தம்பி பாவனன் என்பவன் துப்பாக்கியால் சுட்டு அந்த மாவீரரை கொலை செய்கின்றான். கொலை செய்ததோடு மட்டுமில்லாமல் அவருடைய தலையை அறுத்து சென்று பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சி 50,000 ரூபாயும் பெறுகின்றான் அந்த துரோகி. அருமை சகோதரர்களே, இப்படி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய நாம் துரோகி பற்றத்தை இன்றைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்து காட்டி கொடுத்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர், அந்த உயர்சாதி ஆதிக்கத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இது நியாயமா? அருமை சகோதரர்களே, பல உலமாக்கள் இதுல வர்றாங்க. முதல்ல இந்தியா 1947 வந்து விடுதலை பெறுகின்றது. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யார் என்று கேட்டால் இன்றைய பள்ளிக்கூட மாணவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்று சொல்வார்கள். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யார் தெரியுமா? மௌலவி பரக்கத்துல்லா கான். எத்தனை பேருக்கு தெரியும்? இது என்னையா புதுசா கதை சொல்றா அப்படின்னு சில பேர் நினைக்க கூடும். 1915 எப்பவுமே இப்போ கூட நம்ம பார்க்கலாம், ஒரு நாட்டில் விடுதலை போராட்டம் நடக்கும்போது திடீரென்று கவர்மெண்ட் இன் எக்ஸைல், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அரசாங்கம் என்று உருவாக்கப்படும். அந்த அடிப்படையிலே 1915 மௌலவி பரக்கத்துல்லா கான் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் காபூலிலே உருவாக்கப்படுகின்றது. அந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக ராஜா மகேந்திர பிரதாப் இருக்கின்றார். அந்த அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக முகமது பஷீர் என்பவர் இருக்கின்றார். அந்த அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் செண்பகராமன் பிள்ளை. தினமணியை படிக்கக்கூடியவர்களுக்கு, தினமணி கதிரை படிக்கக்கூடியவர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் செண்பகராமன் பிள்ளையினுடைய வரலாற்று தொடர் அதில் இடம்பெற்றதை நாம் எல்லாம் படித்திருக்கின்றோம். ஆனால் அந்த செண்பகராமன் எந்த அமைச்சரவையிலே வெளிநாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாரோ அதனுடைய ஒரு பிரதமராக ஒரு மௌலவி சாப் பரக்கத்துல்லா கான் இருந்தார் என்பது நமக்கு தெரிவிக்கப்பட்டிருந்ததா? இல்லை. இந்த அரசாங்கத்தை காபூல்ல உருவாக்கிட்டாங்க. அதுக்கான வேலைகளை எல்லாம் இன்னொரு ஆலிம் தேவ்பந்து மதரசாவை சேர்ந்த அதனுடைய நிறுவனர்களில் ஒருவராக இருந்த மஹமூதுல் ஹசன், மௌலவி மஹமூதுல் ஹசன் அவர்கள் செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் இந்தியாவை ஏன் வெளிநாட்டில் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள்? இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தருவதற்கான பல திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அங்க உருவாக்கி இருக்காங்க. அந்த அரசாங்கத்திற்காக வேண்டி இங்கிருந்து சில உளவு தகவல்கள் அனுப்பப்படுகின்றது. எப்படி அனுப்பப்படுகின்றது தெரியுமா? பட்டு புடவையில் சில தகவல்கள் எழுதப்பட்டு இந்தியாவிலிருந்து காபூலுக்கு அனுப்பப்படுகின்றது. அது பிரிட்டிஷ்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் வைத்து அதுக்கு பேரே சில்க் கான்ஸ்பிரசி என்று அழைக்கின்றார்கள், பட்டு சதி திட்டம் என்று அழைக்கின்றார்கள், சில்க் லெட்டர் கான்ஸ்பிரசி என்று அழைக்கின்றார்கள். அதை உருவாக்குறதுக்காக வேண்டி உபைதுல்லாவும் மஹமூதுல் ஹசனும் இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான நிதிகளை எல்லாம் திரட்டி கொடுக்கின்றார்கள். இந்த பட்டு கான்ஸ்பிரசியின் காரணமாக கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தா அதிலேயே நிறைய முஸ்லீம்கள், நிறைய மோல்சாக்கள், நிறைய ஆலிம்சாக்கள் இருக்கக்கூடிய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, இந்திய வரலாற்று காங்கிரஸ், இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் பஞ்சாபினுடைய தலைநகரான அம்ரிஸ்டரில் நடைபெற்றது. அதில்
ஒரு ஆய்வு கட்டுரையை ஒரு வரலாற்று ஆசிரியர் சமர்ப்பித்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, 20ஆம் நூற்றாண்டுல காந்தியடிகள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரராக உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களே முஸ்லிம்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர்கள் 2 பேர். யார் அந்த 2 பேர்? முகமது அலி ஜௌஹர், சௌகத் அலி. அந்த 2 பேர் தான் காந்தியினுடைய எழுச்சியின் பின்னால் பல பணிகளை செய்கின்றார்கள் என்பதோடு மட்டுமில்லாமல் 1919 காந்தியடிகள் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிக்கும் போது கிலாபத் இயக்கம் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அந்த கிலாபத் இயக்கம் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை எழுப்பக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் காந்தியடிகள் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் என்ற அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இன்னைக்கு பேசலாம், இந்துக்கள் வேற, முஸ்லிம்கள் வேற, பெரும்பான்மை சமுதாயத்தை நம்ம மதிக்க தேவையில்லை என்று முஸ்லிம்களோ, முஸ்லிம்களை நாம் புறக்கணிப்போம் என்று பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ பேசிக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு காரணம் இந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்ற அந்த அடிப்படை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியர்கள் என்கின்ற அடிப்படையிலே வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்று அந்த 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒரு தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய 2 தண்டவாள கம்பிகள் போல செயல்பட்டதனால தான் நாம் விடுதலை பெற்றோம். காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னா அங்க மிகப்பெரிய வரவேற்பை பல பகுதிகளிலே முன்னின்று நடத்தியவர்கள் முஸ்லிம்கள். ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் தந்த பதக்கங்கள் பதவிகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும், பிரிட்டிஷ்காரர்கள் கல்விக்கூடங்கள்ல ஆங்கில கல்வியை படிக்க கூடாது, இந்த போராட்டத்திலே அனைவரும் இந்த விடுதலை போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்த போது எந்த சமயத்தவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்ற அடிப்படையிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்தவர்கள் முஸ்லிம்கள். நான் பணியாற்றக்கூடிய வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில இந்த அறிவிப்பு வந்தவுடன் அந்த கல்லூரியில மிகப்பெரிய ஒரு மாணவர் போராட்டம் நடக்கின்றது. மாணவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள், படிப்பை தொடர மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்காக வேண்டி கல்வி கொடுப்பதற்காக வேண்டி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த கல்வி நிலையத்தில் 2-3 வருஷங்களுக்கு முஸ்லிம் மாணவர்களே இல்லாத அடிப்படையில் மற்ற மாணவர்களை வைத்துதான் அதனுடைய ஆரம்ப கால வரலாறு தொடங்குகின்றது என்பதை பார்க்கும்போது இந்த சமுதாயம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கதர் என்கின்ற ஆடை விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் எப்படி உருவாகியது தெரியுமா? மௌலானா முகமது அலி ஜௌஹர், சௌகத் அலி ஆகியோருடைய தாயாராக இருந்த பிபி அம்மா என்று அழைக்கப்படுகின்ற ஆபாதி பானு சாஹிபா தன்னுடைய கைகளால் நெய்து, தறிகள் கிடையாது, மின்தறியும் கிடையாது, வேற தறியும் கிடையாது, தன்னுடைய சொந்த கைகளால் ஒரு ஆடையை நெய்து மௌலானா முகமது அலி ஜௌஹரிடம் இதை காந்தியடிகளுக்கு கதராக நீ கொடு அப்படின்ட்டு சொல்ல, மௌலானா முகமது அலி ஜௌஹர் அவர்களும் அதை காந்தியடிகளுக்கு கொடுக்க அந்த கதர் என்கின்ற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. கதர் என்றால் கௌரவமாக என்று பொருள். அன்றிலிருந்து காந்தியடிகள் அந்த கதர் ஆடையை அணிய ஆரம்பிக்கின்றார்கள். அந்த ஆடை விடுதலை போராட்ட வீரர்களுடைய ஒரு அடையாள சின்னமாக மாறுகின்றது. எந்த அளவுக்கு மாறுகின்றது? தமிழிலே சென்ற நூற்றாண்டிலே நாம் இப்போது புழங்கக்கூடிய தமிழ்ல முதல்ல மொழிபெயர்த்தவர் நம்முடைய காலஞ்சென்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் சமத் சாஹிப் அவர்களுடைய தந்தையார் மௌலவி அப்துல் ஹமீத் பாக்கவி என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு நாங்களெல்லாம் கூட
வரதட்சணையினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய திருமணங்களில் பங்கு கொள்வதில்லை, அதை புறக்கணிப்பது என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு இஸ்லாத்தில் இல்லாத அந்த வரதட்சணையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வகையிலே பாடுபட்டு வருகின்றோம். மௌலவி அப்துல் ஹமீத் பாக்கிவி அவர்கள் அறிவித்தார்கள், என்னன்னா, நான் திருமணத்திற்கு வர வேண்டும் என்றார். அவரை போய் யாராவது அவங்களுடைய சொந்தக்காரங்களோ சமுதாயத்தை சேர்ந்த மக்களோ திருமணத்துக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறாங்க. மௌலானா அப்துல் ஹமீத் பாக்கிவி என்ன தெரியுமா சொல்வார்களாம், அந்த திருமணத்தில் அனைவரும் கதராடை அணிந்து கொண்டு வருவதாக இருந்தால் நான் வருவேன் என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளும் அவர்களுடைய சிந்தனைகள் செயல்பாடு எல்லாமே அதுவாக தான் இருந்தது. நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய காஜாமியான் அவர்கள் கதராலை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையே உருவாக்கினாங்க. கதர் துணிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையே உருவாக்கினார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே மேடை முதலாளி என்று அழைக்கப்படக்கூடிய மூனானா அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் கதராடைகளை எல்லாருக்கும் இலவசமாக வாங்கி கொடுத்தார்கள். கதரான்னா வெறும் சட்டம் நினைக்காதீங்க. இன்னைக்கு சில சந்தர்ப்பங்களில் முஸ்லீம்கள் தங்களுடைய அடையாளங்களை தாடியை வச்சுட்டு அல்லது தொப்பி போட்டுட்டு போறதுன்னா சில இடங்கள்ல ரொம்ப சங்கடங்களை ஏற்படுத்துகின்றது. சில சமய சூழ்நிலைகள்ல முஸ்லீம் என்கின்ற அந்த ஐடென்டிட்டியை நம்ம காட்டக்கூடாதுன்னு நம்ம ஆளுங்க சில பேர் ரொம்ப ஜரூரா இருப்பாங்க. ஏதாவது திடீர்னு டென்ஷன் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவோம், முதல் வேலை தாடியை மன்னிச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு காலகாலத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வடநாட்டில் நடக்குது. ஏன்னா அது ஒரு முஸ்லீம் என்கின்ற ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. விடுதலை போராட்டத்தின் வீரன் இவன் பிரிட்டிஷ் ஆதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிட்டிஷ் ஆதிபத்தியம் இந்தியாவிலே அஸ்தமிக்க வேண்டும் என்பதை ஒருவர் தன்னுடைய ஓப்பன் டிக்ளரேஷனாக திறந்த பிரகடனமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் கதராடை அணிந்தார் அந்த காலத்தில். எனவே அது சாதாரணமான ஒரு ஆடை என்று நாம் நினைக்க கூடாது. முகமது அலி ஜவஹர், சௌக்கத் அலியை பற்றி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய தாயாரை பற்றியான ஒரு செய்தியை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். முகமது அலி ஜவஹர் அவர்களுடைய தாயார்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு ஒரு அண்டர்டேக்கிங், ஒரு உறுதிமொழி தரணும். என்ன உறுதிமொழி தரணும்? உங்களுடைய மகன்கள் இனி அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் ஈடுபட மாட்டாங்கன்னு ஒரு உறுதிமொழி தரணும். அப்படி தந்தாங்கன்னா நாங்கள் அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மையார் சொன்ன வார்த்தை கவனிக்கக்கூடியது. முஸ்லிம் பெண்கள் ஏராளமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை வரிசையாக பட்டியலிட்டு காட்டுவதற்கு இங்கே சமய சந்தர்ப்பம் இல்லை. அந்த பிவி அம்மா சொல்கின்றார்கள், தளர்வுற்ற என் கைகளாலேயே என் மகன்களின் கழுத்தை நெரித்து கொள்வேனே தவிர உங்கள் பேராசையை நான் நிறைவேற்ற ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய வார்த்தைகள்! என் மகன்களை நானே என் கை பலவீனமா இருக்கு, நீங்க சொல்றத செய்யறதை விட என் மகனை தாங்க, என் பிள்ளைகளை நான் கொன்று விடுவேனே தவிர உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் என்று அந்த அம்மையார் வீர வசனம் பேசுகின்றார்கள். தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக திருநெல்வேலியில, தென்காசியில, பேட்டையில, இளையாங்குடியில அந்த அம்மையார் பிரச்சாரம் செய்யும் போது அவங்க சென்ற அந்த வாகனத்தில் இருந்த குதிரைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய இளையங்குடி முஸ்லிம் இளைஞர்கள் குதிரைக்கு பதிலாக தாங்களே அந்த பாரத்தை சுமந்து கொண்டு இளையாங்குடி வீதிகளிலே அந்த அம்மையாரை அழைத்து சென்றார்கள். அன்னைக்கு மட்டும் விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி இளையாங்குடியில் இருந்த மக்கள் கொடுத்த ரூபாய் 30 லட்சம் ரூபாய். திப்பு சுல்தானுடைய படையிலே பணியாற்றி அங்கிருந்து 5000 படை வீரர்களுடன் கனிசா கான் என்பவர் பிரிந்து வந்து கோயம்புத்தூரில் இருந்த பிரிட்டிஷாருடைய 5வது பெட்டாலியனை தாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுகின்றார்கள். அந்த திட்டத்துக்காக வேண்டி இங்கே ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கயம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம், இவைகளெல்லாம் விடுதலை போராட்டத்தினுடைய தளங்களாக அமைகின்றது. பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக கொரில்லா முறை தாக்குதல்களை நடத்துகின்றார்கள். அதில்
ஆசாம் கான் என்பவர் மிக முக்கியமான ஒரு புள்ளி. அவர் தலைமையில் ஒரு தாக்குதல் நடத்தும் போது சத்தியமங்கலத்தில் கேப்டன் ஜோன்ஸ் என்பவர் தலைமையிலான பிரிட்டிஷ் படை அவர்களை முறியடிக்கின்றது. மலைகளிலே சென்று அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். மொத்தம் 42 பேர் கைது செய்யப்பட்டாங்க. விடுதலை போராட்டத்தில் எனக்கு முன்னர் பேராசிரியர் சின்னையனை அறிமுகப்படுத்தி உரையாற்றிய சகோதரர் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். என்ன கருத்துனா, இந்த இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்தை விட அதிகமாக இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திருக்கின்றார்கள். இது அவர் சொன்ன கருத்து மட்டுமல்ல. இந்தியாவினுடைய பிரபல பத்திரிகை ஆசிரியர் குஷ்வந்த் சிங் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில இதே கருத்தை சொல்லி இருக்கின்றார். அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த சம்பவம் இருக்கின்றது. சத்தியமங்கலத்தில் நடந்த அந்த தாக்குதல்ல பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த தாக்குதல் முறியடிக்கப்படுகின்றது. 42 இந்திய வீரர்கள், அந்த புரட்சியாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த 42 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. இந்த 42 பேரில் ஒரு ஆளு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், 2 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இந்துக்கள். 42ல் 3 போனா 39 பேரும் முஸ்லிம்கள். அவர்களிலே பெரும்பான்மையானோர் இந்த கொங்கு நாட்டு பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம்கள் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அருமை சகோதரர்களே, ஒரு பக்கம் காந்தியடிகளுடைய அகிம்சை போராட்டத்திலே முஸ்லிம்கள் அதிகம் பங்கு வகித்தார்கள். அதில் இன்னொரு செய்தியும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். கப்பலோட்டிய தமிழனை பற்றி நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பிள்ளைமார்கள், தம்பி தங்கைகள் பாடங்கள்ல படிக்கிறாங்க. அந்த மாபெரும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை இழுத்த செக்கை கூட சிறையிலே வைத்திருக்கின்றார்கள். அவரை பற்றி திரைப்படம் கூட வந்திருக்கின்றது. ஆனால் அவர் ஓட்டிய கப்பலுக்கு காசு கொடுத்தவர் யார் என்பது மட்டும் யாருக்கும் சொல்லப்படுவதில்லை. இதை வ.உ. சிதம்பரனார் அவர்களே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதியிருக்கின்றார்கள். பாரதியார் நடத்திய இந்தியா பத்திரிகையிலே அந்த கப்பலை சுதேசி கப்பல், அதாவது பிரிட்டிஷ்காரனை உன்னை சார்ந்து நாங்க நிக்கலடா, எங்களாலையும் கப்பல் ஓட்ட முடியும், எங்களுடைய சொந்த பணத்திலே எங்களுடைய சொந்த கப்பல் கம்பெனியை நாங்கள் நடத்த முடியும் என்ற அந்த துணிச்சலை, அந்த தைரியத்தை, மனத்தின்மையை, அந்த எதிர்ப்புணர்வை காட்டுவதற்காக வேண்டிதான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை, ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுகின்றது கப்பலை வாங்கி ஓட்டுவதற்காக. இந்தியா பத்திரிகையில இதுக்காக வேண்டி காசு தாங்க விளம்பரங்கள் எல்லாம் பாரதியார் வெளியிடுகின்றார். பிரச்சாரங்கள்லாம் நடக்குது. எல்லாம் அனா காசுகளாக வந்து கொண்டிருக்கின்றது. 4 அணா 8 அணா இப்படிதான் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியினுடைய கப்பலை வாங்குவதற்கான அந்த காலத்தில் 2 லட்சம் ரூபாய் அந்த கம்பெனியினுடைய ஷேர்களில், பங்குகளில் 8000 ஷேர்களை வாங்கியவர் பக்கீர் முகமது ராவுத்தர். வ.உ. சிதம்பரனார் பிள்ளையை தெரியும் நமக்கு. அவரை பற்றி பாற்றி எழுதிய பாரதியாரை பற்றி தெரியும். அதற்கு காரணமாக இருந்த பக்கீர் முகமது ராவுத்தரை யாருக்கு தெரியும்? இன்னொன்று தெரியுமா? அந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியினுடைய தலைவராக இருந்தவர் பாண்டித்துரை தேவர், செயலாளராக இருந்தவர் இந்த ஹாஜி பக்கீர் முகமது சேக், துணை செயலாளராக தான் வ.உ.சியே இருந்திருக்கின்றார். அருமை சகோதரர்களே, அஹிம்சை போராட்டம் நமக்கு விடுதலை பெற்று தராது, ஆயுத போராட்டம் தான் வழி என்று நேதாஜி தனி வியூகம் அமைத்து செயல்பட ஆரம்பிக்கின்றார். நேதாஜியினுடைய வாழ்க்கையை பார்த்தா அதில் அவருக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் அவருடைய நிழலாகவும் இருந்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது முஸ்லிம்களாக தான் இருக்கின்றார்கள். உதாரணமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். நேதாஜி இந்தியாவில் கல்கட்டாவிலிருந்து தப்பி ஜெர்மனிக்கு போகின்றார். அப்படி நேதாஜி போகும்போது அவரோடு சேர்ந்து
யார் போறாங்கன்னா ரஹ்மத் கான் என்ற ஒரு முஸ்லீம் தான் போகின்றார். ஜெர்மனியிலிருந்து சுமத்ராவுக்கு மீண்டும் நேதாஜி வருகின்றார். அந்த பயணத்தில் நேதாஜி கூட யார் இருக்கின்றார் என்று பார்க்கும்போது ஆபித் ஹசன் என்ற ஒரு முஸ்லீம் தான் இருந்திருக்கின்றார். நேதாஜி எங்கே போனார்? இறந்தாரா? உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா என்ற சர்ச்சை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நேதாஜி செய்த அந்த கடைசி பயணத்தில் அவரோடு சென்ற நபர் யார் என்பதை பற்றி எந்த சர்ச்சையுமே இல்லை. அப்படி சென்ற நபர் ஹபீபுர் ரஹ்மான். நேதாஜியினுடைய படையில தளபதிகளாக இடம்பெற்றவர்களுடைய வரிசையை பார்க்கும்போது ஏராளமான முஸ்லிம்களை பார்க்க முடிகின்றது. நேதாஜி அவர் இன்னொரு கவர்மெண்டின் எக்ஸைல இன்னொரு ஆட்சியை அமைக்கின்றார், வெளிநாட்டில் அமைக்கின்றார். அந்த ஆட்சியில அமைச்சர்களாக இடம்பெற்றவர்கள் யார் என்று பார்க்கும்போது அங்கேயும் முஸ்லிம்களை பார்க்க முடிகின்றது. அங்கேயும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளையாங்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய சோதுக்குடியை சேர்ந்த கரீம் கனி முக்கியமான அமைச்சராக இருக்கின்றார். சிங்கப்பூரிலே ஆசாத் ஹிண்ட் டிக்ளரேஷன், விடுதலை பெற்ற இந்திய பிரகடனம் என்ற அந்த வரலாற்று புகழ் மிகுந்த உரையை நேதாஜி அவர்கள் உரையை ஆற்றுகின்றார்கள். அதை தமிழிலே மொழிபெயர்க்கக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது கரீம் கனி என்பதை பார்க்கின்றோம். நேதாஜி பர்மாவுக்கு சென்று இந்திய தேசிய ராணுவம் அமைப்பதற்காக நிதி திரட்டும் போது 1 கோடி ரூபாயை தந்தவர் வள்ளல் ஹபீப் என்பது நமக்கு இப்போது தெரிந்த வரலாறாக இருக்கின்றது. அதனால நேதாஜி சொல்வாராம், நம்ம நாட்டுக்கு ஹபீப் வைத்தியம் தேவை என்று சொல்வாராம். அந்த அளவுக்கு தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய உயிர்களையும் பணயம் வைத்தவர்கள். இன்னைக்கு வரைக்கும் நேதாஜியினுடைய படையிலே அவருடைய சேவையிலே முஸ்லிம்கள் அதிக அளவிலே செயல்பட்டார்கள் என்பதற்கு சான்றாக அமீர் ஹம்சா என்ற சுதந்திர போராட்ட வீரர் சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களிலும் பங்கெடுத்து வருகின்றார். அவருடைய தந்தை பெரிய நகை வியாபாரி. நேதாஜிக்கு மாலை போட்டு நேதாஜியினுடைய அந்த மாலை ஏலத்துக்கு விடப்படுகின்றது. 2 லட்சம் ரூபாய்க்கு அவர் தந்தையார் ஏலம் எடுக்கின்றார். தந்தை 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் அதை மிஞ்ச வேண்டும் என்று 3 லட்சம் ரூபாய் நேதாஜிக்கு கொடுத்தவர் இந்த அமீர் ஹம்சா. இன்னைக்கு ஒரு வறுமையில வாடக்கூடிய அவருக்கு இந்த இந்திய அரசாங்கம் ஒரு கேஸ் கனெக்ஷன் கூட கொடுக்குவதற்கு தவறுகிறது. இது இன்னொரு பக்கம். அருமை சகோதரர்களே, இப்படியாக இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது அதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் மிகப்பெரிய பங்கை வகித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் சொல்றீங்களே, சில பேர் கேட்கலாம், ஆமா எல்லாம் தியாகம் செஞ்சதெல்லாம் உண்மைதான், அதான் 1947 எங்களுக்கு தனியாக நாடு வேணும்னு போயிட்டீங்களே, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுறீங்க? 2 கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, இந்தியாவில் வேறு எந்த சமயத்தவருக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு முஸ்லீம்களுக்கு கிடைச்சிச்சு. என்ன வாய்ப்புன்னா, இந்தியாவில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பிறப்பெல்லாம் நம்ம இந்தியர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய பாட்டனார்களுக்கு நம்முடைய தந்தையார்களுக்கு 1947 அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. என்ன வாய்ப்புன்னா, அவங்க விரும்பினா அந்த பாகிஸ்தான் என்ற அந்த நாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் by birth and by choice we will remain forever as Indians. பிறப்பாலும் தேர்வாலும் நாங்கள் எப்போதுமே இந்தியாவிலே தான் இருப்போம் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் தான் நாம். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, பாகிஸ்தானை ஆதரித்தவர்கள் மிக சொற்பமானவர்கள். பாகிஸ்தான் பிரிவினைக்கு யார் காரணம்னா அதுக்கு இன்னொரு பெரிய சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், அதுக்குள்ள நான் போக விரும்பலை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் ஒரு பக்கம் போரில் செல்வத்தில் முஸ்லீம்கள்
பல வகையான தியாகங்களை செய்தார்கள். இன்னொரு பக்கம் மேடைகளிலே முழங்குவதிலும் முஸ்லிம்கள் முன்னணியிலே இருந்திருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் எஸ் அப்துல் ரஹீம் என்பவர், கும்பகோணத்தைச் சேர்ந்தவர். அவரை பற்றி சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது, இவர் உரையாற்ற ஆரம்பித்தால் செத்த பிணம் கூட எழுந்து நின்று இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று முழங்கும் அந்த அளவுக்கு மிக வலிமையான உரையா பேச்சாளர் என்று வர்ணித்திருக்கின்றார். இந்தியா பாகிஸ்தான் என்று 2 நாளாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தத்துவம் எடுத்து வைக்கும் போது அதை ஆதரித்தவர் ராஜாஜி. அந்த ராஜாஜிக்கு எதிராக இந்து பத்திரிகையிலே இந்த செய்தி வந்திருக்கின்றது. இல்லையப்பா, நாங்கள் பிரிவினையை ஆதரிக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை இந்த அப்துல் ரஹீம் தான் கூட்டுகின்றார். அது மட்டுமில்லாமல் ராஜாஜியினுடைய கருத்தை ஓட்டை படகு என்று விமர்சித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான கட்டுரையும் இணைந்திருக்கின்றார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா அந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணம் அது இந்திய தேசிய விடுதலையினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக விளங்கியதற்கு காரணமும் முஸ்லீம்கள் தான் பார்க்குறோம். கோயம்புத்தூருக்கு போனால் NH ரோடுன்னு ஒரு ரோடை பார்ப்பீங்க. NH ரோடு என்ன ரோடு? அது என்ன எதுக்கு நிற்குது, H எதுக்கு நிற்குது? நவாப் ஹக்கீம் ரோடு. யார் இந்த நவாப் ஹக்கீம்? தன்னுடைய வாழ்க்கையிலே 40 லட்சம் ரூபாய்களை சம்பாதித்தார். 35 லட்சம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட காங்கிரசுக்காக செலவழித்தார். எத்தனை பேருக்கு இது தெரியும்? அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இறுதியாக நேதாஜி அவர்கள் இந்திய முஸ்லிம்களை பற்றி, விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களை பற்றி சொன்ன ஒரு கருத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நேதாஜி அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த கருத்து பரவலாக்கப்பட வேண்டும், அனைத்து மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நமக்கு மத்தியில் முஸ்லிம் சகோதரர்கள் சொல்கின்றேன், ஏதோ இந்த நாட்டில் நம்ம ஒரு ஒண்டி குடித்தனமாக ஏதோ வாடகைக்கு இருக்கோம் என்று நினைக்காதீர்கள். இது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய ஏற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக சிந்தப்பட்ட இரத்தங்களில் நம்முடைய முன்னோர்களுடைய இரத்தம் மிக அதிகம். செலவிடப்பட்ட மக்கள் தொகைகளிலே நம்முடைய முன்னோர்களுடைய தொகை அதிகம். அதே வழியில இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி எல்லா வகையான தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். அந்த பாரம்பரியத்திலே வந்தவர்கள் நாம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 1920 சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி அவர்கள் இந்திய போராட்டம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூலில் அவர் சொல்றார், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான உணர்ச்சி இந்தியாவில் ஏனைய சமூகங்களில் இருப்பதை விட முஸ்லிம்களிடையே தான் பலமாக வேரூன்றி இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். காந்தியடிகள் ஆலிம்சாக்கள் இல்லைன்னா இந்தியாவுக்கு விடுதலை இல்லைன்றாரு. நேதாஜி அவர்கள் எல்லா சமுதாயத்தையும் விட விடுதலை வேணுங்கிற உணர்ச்சி இந்த முஸ்லிம் சமுதாயத்திடம் தான் இருந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, எனவே இந்தியா இன்று ஒரு சுதந்திர நாடாக, விடுதலை பெற்ற ஒரு நாடாக இருக்கின்றது என்றால் அதிலே முஸ்லிம்களுடைய, அது பணக்காரர்களாக இருக்கட்டும், ஏழைகளை, முகமது சாலியா என்ற சாதாரண வீரன், நீலன் என்ற ஆங்கிலேய கொடுங்கோலனுடைய சிலை சென்னையில் மவுண்ட் ரோட்ல வைக்கப்பட்டிருக்கின்றது. அவன் மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் இணைக்கின்றான், விரிவாக போகவில்லை. ஆனா அந்த சிலையை உடைச்சி பிரிட்டிஷ்காரங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும், உன்னுடைய அடக்குமுறைகளுக்கெல்லாம் நாங்கள் அடங்க மாட்டோம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சாதாரண தொழிலாளி முகமது சாலியா ராமநாதபுரத்திலிருந்து புறப்பட்டு வந்து பட்டப்பகலிலே மவுண்ட் ரோடில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பிரிட்டிஷ் கொடுங்கோலன் நீலனுடைய சிலையை உடைக்கின்றார். எனவே சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, ஆலிம்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து தரப்பினரும் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த செய்தியை வெறும் அரங்குகளில், தெருக்களில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு உள்ளங்களிலும் நாம் கொண்டு செல்ல வேண்டும்.
என்று சொல்லிக்கொண்டு அருமை சகோதரர்களே, என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية